ஹலோ வணக்கம் நண்பர்களே. தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடி குறித்து மீண்டும் ஒரு மறு அறிவிப்பு வர இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி வழங்க இருக்காங்க, தள்ளுபடி வாங்க தகுதியான நபர்கள் யாரு, 40 கிராம் தள்ளுபடியா இல்ல 45 கிராம் தள்ளுபடியா, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை நாம இப்ப இந்த வீடியோவின் வாயிலாக பார்க்க இருக்கோம். இந்த காணொளி தொகுப்பு தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடி செய்வது குறித்தும் முக்கியமான புதிய அறிவிப்புகளை வழங்குகிறதுங்க. 5 சவரன் அல்லது 40 கிராம் உட்பட்ட கூட்டுறவு வங்கி நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என இதுல விளக்கப்பட்டிருக்கு. சோ நகைக்கடன்கள் அனைத்துமே இதுல முழுமையா தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வந்திருக்கு. சலுகைகளை பெற ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சரியாக பதிவு செய்திருக்க வேண்டும். தமிழர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இந்த திட்டத்துல முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற தகவலும் பகிரப்பட்டுள்ளது. அதே சமயம் அரசு ஊழியர்கள் மற்றும் போலி நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது எனவும் தெளிவுபடுத்திருக்காங்க. கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களுடைய விரிவான பட்டியலை தான் நம்ம இப்ப பார்க்க இருக்கோங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அதிரடி திட்டத்துல நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்விக்குறிகள் நிறைய பேருக்கு இருக்கு. எந்தெந்த வங்கிகள்ல தள்ளுபடி ஆகும்? கூட்டுறவு வங்கிகள் அனைத்து கிளைகளிலும், பொதுத்துறை வங்கிகள் அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட 12 வகையான பொதுத்துறை வங்கிகளும் தள்ளுபடிக்கான முக்கியமான விதி அப்படின்னா 5 சவரன் அதாவது 40 கிராம் முழு தள்ளுபடி. 41 கிராம் இருந்தாலும் ₹1 கூட தள்ளுபடி கிடையாது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது? 40 கிராமுக்கு நகை வைத்து அடகு வைத்துள்ள சாமானியர்கள், 40 கிராமுக்கு மேல வச்சிருக்கவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. சரியான ரேஷன் ஆதார் அட்டை உள்ளவர்கள் தள்ளுபடி கிடைக்கும். வெளிமாநில ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு தள்ளுபடி உண்டு. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அரசு ஊழியர்களுக்கும் கிடையாது. அரசு குடும்ப ஓய்வூதியர்களுக்கு தள்ளுபடி உண்டு. தற்போது வரை செல்லுபடியாக ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் தள்ளுபடி உண்டு. நகைத்தொகை ஏற்கனவே முழுமையாக செலுத்தியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. போலி அல்லது கவரிங் நகையை வைத்து நகை கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. 100% தள்ளுபடி உறுதி செய்யப்பட்ட சிறப்பு பிரிவினர் அப்படின்னு பார்த்தா இலங்கை வாழ் தமிழர்கள், ஓய்வூதியர்கள், நடப்பு ரேஷன் அட்டைகள். நிராகரிக்கை பணி அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், முழுமையாக நகைக்கடனை செலுத்தியவர்களுக்கு நிராகரிப்புகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகைக்கடனுக்கான விண்ணப்பம் முதல்ல பாத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த விண்ணப்பம் துல்லியமாக இருக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த ரேஷன் அட்டையின் சரியாக இருக்க வேண்டும் மற்றும் அட்டை செயல்பாட்டில் இருக்கணும். தமிழ்நாடு ஆதார் அட்டை கடன் வாங்கும் பொழுது ஆதார் எண்ணை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். வெளிமாநில ஆவணங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் நகைக்கடன் வாங்கும் பொழுது ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி போன்ற ஆதார் கார்டை வச்சிருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. தள்ளுபடியை ரத்து செய்ய சிறு தவறுகள், தவறான எண்கள், ஆதார் இணைப்பு இன்மை, போலி நகைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. இதை செக் பண்ணிக்கோங்க. நீங்க கூடுதல் நகைகள் வைத்திருப்பவருக்கு ஒரு நல்ல செய்தி. 5 சவரனுக்கு மேல நகைகள் வைக்கிறீங்கன்னா கவலையப்பட வேண்டாம். 10 முதல் 15 சவரன் வரை நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு விரைவான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போறாரு. உங்கள் 40 கிராம் எடை உள்ளதா என்றதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட்டுறவு சங்க ஊழியரோ அல்லது அரசு ஊழியரோ இல்லை என்பதை உறுதி செஞ்சுக்கோங்க. கடன் விண்ணப்பத்துல சரியான தமிழ்நாடு ஆதார் மற்றும் ரேஷன் எண் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த தள்ளுபடி அப்படின்றது உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க. நகைக்கடன்களை தள்ளுபடி பெற இப்பன்றே தயாராக்கவங்க. விரைவில் இதற்கான ஒரு பட்டியல் வெளியிட போறாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.